நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர் மாத்திரம், நன்மைகளை மாத்திரம் செய்கிறவர், தீமை செய்கிறவர் அல்ல. எனவேதான் மோசம் போகாதிருங்கள் என்று எழுதுகிறார். கர்த்தரை நீங்கள் தவறாய் புரிந்து கொள்வீர்கள் என்றால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய வாயை பிதட்ட செய்யும். அவர் போன வருஷமோ எனக்கு நல்லது செய்யலை, இந்த வருஷமோ எனக்கு நல்லது செய்யலை, ஒருவேளை அடுத்த வருஷமாவது நல்லது செய்வாரா அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? போன வருஷத்துக்கு வேற ஒரு கர்த்தர் இருந்தாரு, இந்த வருஷத்துக்கு ஒரு கர்த்தர் இருக்காரு, அடுத்த வருஷத்துக்கு வேற ஒரு கர்த்தர் இருக்க போகிறாரு. அல்லேலூயா. இப்படிதான் நாம் அவரை எடை போட்டு வச்சிருவோம். அவர் என்றும் மாறாதவர், அவர் தீமை செய்கிறதில்லை, அவர் நல்லவர். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அப்பேற்பட்ட தேவன் தான் நமக்கு இருக்கிறார், அப்பேற்பட்ட கடவுள் தான் நமக்கு இருக்கிறார். அவர் மாறாதவர், அவர் ஜோதிகளின் பிதா, படைப்புகளின் தேவன். அவர் எந்த அளவுக்கு அனந்த ஞானமாய் படைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். புரிந்து கொள்வோம் என்றால் நமக்கு வாக்கு தத்தம் அல்ல, வாக்கு தத்தங்களின் தேவனே நமக்கு சொந்தமாய் இருக்கிறார். இதுதான் நமக்கு முக்கியம். வருஷந்தோறும் வாக்கு தத்தம் அல்ல, மாதந்தோறும் வாக்கு தத்தம் அல்ல, அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். புரிந்து கொள்வோம் என்றால் நம் வாழ்க்கை மாறும். நம் வாழ்க்கை மாறும் என்றால் குறைவில்லாமல் நாம் இருப்போம். அல்லேலூயா. எனவே இந்த வருஷம் அல்ல, எந்த வருஷம் வந்தாலும் உங்களை குறைவில்லாமல் நடத்துகிறவர் அவர். நாம் அதற்கு தகுதியாய் இருக்கிறோமா? நாம் அதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? நாம் அவரோடு இணைந்து வாழ்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? அது நம்முடைய தீர்மானமாய் இருக்கிறதா? இன்னும் அவரை அறிய வேண்டும் என்கிற அந்த ஆவல் நமக்குள்ளே இருக்கிறதா? இன்னும் நாம் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் நமக்கு இருக்கிறதா? பவுல் சொல்லுகிறார், அவ்வளோ ஞானம் பெற்ற பவுல், கடவுளை குறித்து அவ்வளவு அறிந்த பவுல், இன்னும் நான் ஆசையை தொடுகிறேன், அவரை அறிய வேண்டிய பிரகாரம் நான் இன்னும் அறிய வேண்டும். எனவே எனக்கு லாபமாய் இருக்கிறவைகளை நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எனக்கு எதெல்லாம் லாபமாய் இருக்கிறது அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுறேன், அதெல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எனக்கு ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு சிந்தை ஒன்று இருக்கிறது. என்ன? நான் இன்னும் அவரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய சிந்தையாய் இருக்க வேண்டும், நம்முடைய தீர்மானமாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். என்ன நன்மைகளை கொடுக்கிறார்? ஒவ்வொரு நன்மையும் அவர் குணாதிசயங்களை சார்ந்தது. எல்லா நன்மைகளும் கடவுளுடைய குணாதிசயங்களை சார்ந்தது. கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் அன்புள்ளவராயிருக்கிறார். அவர் யார்? நீதி உள்ளவராயிருக்கிறார். அவர் யார்? இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். அவர் யார்? கிருபை உள்ளவர். அவர் யார்? மன்னிக்கிறவர். அவர் யார்? பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் சுகமாக்கிறவர், சுகமளிக்கிற தேவன். இதன் அடிப்படையில் நமக்கு நன்மை செய்கிறார். ஒவ்வொரு நன்மையும் அவருடைய குணாதிசயங்கள் அடிப்படையில் இருக்கிறது. நம்ம அதெல்லாம் இப்போ விளக்கிட்டு போக முடியாது. அந்த சிந்தை, அந்த வார்த்தையை மாத்திரம் உங்களுக்குள்ளே வாங்கி கொள்ளுங்கள். அவர் தன்னுடைய குணாதிசயங்கள் அடிப்படையில் நன்மை செய்கிறார். அவர் நல்லவர் என்றால் தீமை செய்யாதவர், நன்மை செய்கிறவர். அவர் அன்புள்ளவர். அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அன்பின் நிமித்தமாக தான் நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், மீட்கப்பட்டு இருக்கிறோம், நம்முடைய செயல்களினால் அல்ல. அவர் நம்மேல் வைத்த அன்பு, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தம்முடைய குமாரனை அனுப்பி அன்பு இவ்வளவு பெரியது என்பதை காட்டினார். பவுல் சொல்லுகிறார், அந்த அன்பினுடைய நீளம், அகலம், ஆழம், உயரம், அறிவு கட்டாத ஒரு அன்பு அது. எந்த பிரதிபலனை நம்மிடத்தில் எதிர்பார்க்கல. அந்த அன்பு எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நம்மிடத்தில் அன்பு செலுத்தி இருக்கிறார். அவர் நீதி செய்கிற தேவன், நீதி உள்ள தேவன். எல்லா விஷயங்களும் நமக்கு நீதி செய்கிறவர். நீதி நியாயம் அவரிடத்தில் இருக்கிறது. ஒருபொழுதும் தவறு செய்வது இல்லை, எங்குமே அவர் தவறு செய்வதில்லை. அவருடைய பிரமாணங்கள் எல்லாமே நீதியின் பிரமாணங்களை எழுதி கொடுத்து இருக்கிறார். ஒவ்வொரு விஷயங்களும் நீதியாய் இருக்கிறது. அவர் நம்மேல் வைத்த இரக்கம் பெரியது. அந்த இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கிறதா? காலைதோறும் அவருடைய இரக்கங்கள் புதியவைகள். அவர் இரக்கம் பாராட்டினதான் அந்நிய ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர் இரக்கமாய் இருந்தபடியால் ஜனங்கள் பாவம் செய்த பொழுதும் அவளை தண்டிக்காமல் வருவார்களா, மனம் திரும்புவார்களா என்று காத்து கொண்டிருந்தார்.
அவருடைய கிருபை பெரியது. அவருடைய கிருபை இன்றைக்கும் இருக்கிறதுனால தான் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். இந்த புதிய ஆண்டை நாம் பார்த்து இருக்கிறோம். எத்தனையோ விதமான விபத்துகள், ஆபத்துகள், பிரச்சனைகள், வியாதி, மரண படுக்கை கூட வரக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே நாம் கடந்து போயிருக்கலாம். அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. இதெல்லாம் அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற நன்மை. ஒவ்வொரு விஷயங்களும்